வெல்கம் டு ப்ராஃபிட் பண்டர் சேனல். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, கோ சார்ட்டிங்ன்ற ஒரு வெப்சைட்ட பத்தி தான் இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோல கோ சார்ட்டிங் வெப்சைட்னா என்ன? அதுல இருக்கக்கூடிய டூல்லாம் நம்ம ட்ரேடிங்க்கு எப்படி பயன்படுத்தலாம்? ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு இல்ல நார்மல் ஸ்டாக்ல இன்ட்ராடே பண்றதுக்கு எந்த அளவுக்கு நமக்கு இது பயன்படும்ன்றத பத்தி தான் சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் குடுக்க போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், ஒன் பை ஒன்னா இந்த கோ சார்ட்டிங் வெப்சைட் எங்கெங்கலாம் சப்போர்ட் ஆகும்? என்னென்ன டூல்ஸ்லாம் இருக்குன்றத நம்ம வந்து ஒன் பை ஒன் லைனா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த கோ சார்ட்டிங் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க குரோம்ல இருந்துச்சுன்னா போதும். நீங்க கூகுள்ல போயிட்டு கோ சார்ட்டிங் டைப் பண்ணாலும் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா இந்த சார்ட்ட வந்து நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். 2வது நீங்க வந்து சிஸ்டம் யூஸ் பண்ணீங்கன்னா, அதுல இந்த மாரி வெப்ல போயிடலாம். இல்ல நான் வந்து மொபைல் தான் யூஸ் பண்றேன். அதுலயுமே கூட என்ன பண்ணலாம், அப்ளிகேஷனா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்க எல்லாத்துலயுமே அவைலபிலிட்டி இருக்கு. ஏன்னா சில ட்ரேடர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டர் ஃப்ளோ சார்ட் குடுக்குறவங்க, நிஞ்சா ட்ரேடர்லாம் வந்து நீங்க சாஃப்ட்வேர் சிஸ்டம்ல மட்டும் டவுன்லோட் பண்ணி பார்க்குற மாரி இருக்கும். பட் நீங்க இது வெப் பேஸ்ன்றதால ஒரு ட்ரேடிங் வியூ மாரி வச்சுக்கோங்களேன். எல்லாத்துலயுமே நீங்க பயன்படுத்திக்கலாம். ஓகேவா? ஆனா என்னோட ஒரு ரெக்கமெண்டேஷன் நீங்க சிஸ்டம் இருந்துச்சுன்னா, சார்ட் வந்து கொஞ்சம் பெருசா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். காமிச்சிருக்காங்க இல்லையா? இந்த மாரி சார்ட்ட பெருசா பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது இவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் குடுக்குறாங்கன்னு சொல்லிர்றேன். அதுக்கப்புறம் நம்ம பிரைசிங் பத்தி போலாம். நம்ம வந்து இங்க சார்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் ஆப்ஷன் டெஸ்க்ன்னு ஒரு செக்ஷன் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இந்த ஆப்ஷன் டெஸ்க்க போயிட்டு காமிச்சுட்டு வந்துர்றேன். ஏன்னா, நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்களுக்கு ஒரு சில விஷயம் நமக்கு தெரியாது. என்னன்னா, மார்க்கெட் வந்து இப்போ அப் ட்ரெண்ட்ல போதா? இல்ல டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கா? இல்ல ஷார்ட் பில்டப்பா? லாங் நமக்கு தெரியாம இருக்கும் இல்லையா? ஆனா, இந்த ஆப்ஷன் டெஸ்க்க பொறுத்தவரை நம்ம அது எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கலாம். நம்ம இத கிளிக் பண்ண உடனே, இங்க பாருங்க நார்மலா இருக்கக்கூடிய ஆப்ஷன் செயின் பேஜ் தான் நமக்கு வந்து ஷோ ஆகுது. ஓகேவா? இந்த பக்கம் வந்து புட் ஆப்ஷனு, இந்த சைட்ல பார்த்தீங்கன்னா, கால் ஆப்ஷன். ஆனா நீங்க மேல பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் செயின், பே ஆஃப் சார்ட், பிரைஸ் சார்ட் ஸோ நெறைய காமிச்சிட்டே இருக்காங்க இல்லையா? இதுல நீங்க ஆப்ஷன்ஸ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இத நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, இங்க பாருங்க. ஒவ்வொரு 3 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி என்னென்ன ஓஐ சேஞ்ச் ஆயிருக்கு, எவ்வளோ ஓஐ இருக்கு, ஒவ்வொரு ஸ்ட்ரைக் பிரைஸ்க்கும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நமக்கு வந்து கால் டிஃபரன்ஸ், புட் டிஃபரன்ஸ், பிசிஆர் வேல்யூ, ட்ரெண்ட் என்னன்ற முதற்கொண்டு நம்மளால என்ன பண்ண முடியும்? இதுல ஈஸியா பார்த்துக்க முடியும். ஓகேவா? ஓஐசிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு இதுல. எல்லாமே ப்ரீ பில்ட் தான். அந்த டூல் என்ன பண்ணும்னா, இப்ப இந்த கரண்ட் டைம்ல ஓகேவா? இப்போ வந்து 15, 18 அதாவது 3:18க்கு ஷார்ட் பில்டப்பா இருந்திருக்கு. ஓகேவா? அகைன் ஒரு ஷார்ட் பில்டப் வந்திருக்கு. அகைன் ஒரு ஷார்ட் பில்டப் வந்திருக்கு. ஆனா ஃபைனலா மார்க்கெட் முடியிற டைம்ல மட்டும் ஒரு ஷார்ட் கவரிங் வந்து வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாரி என்ன பண்ண முடியும்? ஒவ்வொரு 3 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் நம்ம ஓஐ வந்து சேஞ்சஸ் நம்ம வந்து பார்க்க முடியும். அத நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஈஸியா அதுல என்ன நடந்ததுன்னு இந்த ஓஐசிஸ் நமக்கு வந்து காமிச்சு குடுத்துரும். ஓகேவா? நம்ம இத பத்தி நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம ட்ரேட வந்து பிளான் பண்ணலாம். இது ஒரு விஷயம். 2வது பாருங்க சைட்ல. அந்த காலையில இருந்து ட்ரெண்ட் எப்படி இருக்கு? ஓகேவா? அதுங்க பார்த்தீங்கன்னா டைம் வைஸ் 9:18 இருந்து 9:21, 24ன்னு சொல்லிட்டு காலையில இருந்தே ட்ரெண்ட் ஃபுல்லா பேரிஷா தான் இருக்கு. அப்ப எங்கெங்கலாம் அப் ட்ரெண்ட்ல போதோ நமக்கு என்ன அர்த்தம் இருக்கலாம். மார்க்கெட்டுக்கு அப்புறம் டவுன் ட்ரெண்ட் வரும். ஏன்னா ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு சொன்னோம்னா அப்படிலாம் இந்த ஆப்ஷன் ஃப்ளோவ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சோ இது வந்து நம்ம நார்மலா பார்க்க முடியாது. இந்த கோ சார்ட்டிங் வெப்சைட்ல தான் நம்ம பிரீமியம் பே பண்ணி நம்ம பார்க்குற மாரி வரும். ஓகேவா? சோ இது ஒரு பெனிஃபிட்டா? நான் வந்து மத்ததெல்லாம் வந்து போக விரும்பல. எல்லாமே மீதி எல்லாமே வந்து நார்மல் தான். ஓகேவா? பிரைஸ் சார்ட்ன்றது நம்ம ஸ்பாட் இருக்கு இல்லையா? அத நம்ம பார்க்கக்கூடியது தான். நம்ம இதெல்லாம் வந்து அவ்வளோ பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இது வந்து வெளிய வந்துட்டு இந்த சார்ட்ன்னு இருக்கு இல்லையா? இதுக்குள்ள போய் நம்ம மெயினா யூஸ் பண்றது இந்த சார்ட் தான் நம்ம யூஸ் பண்றோம். நான் ஜஸ்ட் என்னென்ன டூல்லாம் இருக்குன்னு நான் சொல்றேன். இதுக்கப்புறம் ஒரு வீடியோஸ்ல வந்து நானு ஒன் பை ஒன்னா இந்த டூல் எப்படி பயன்படுத்தலாம்? அது நமக்கு எப்படி ட்ரேடிங்க்கு யூஸ்ஃபுல் ஆகும்னு நான் வந்து ஒன் பை ஒன்னா வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்றேன். நம்ம அந்த சார்ட் ஓப்பன் பண்ணி வந்து மெயினா இந்த பேஜ் தான் வரும். நம்ம வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டின்ற இண்டெக்ஸ்லாம் ட்ரேட் பண்றோம்னா, நம்ம ஸ்பாட் சார்ட் நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா ஸ்பாட்ல வந்து வால்யூம் கிடைக்காது. ஓகேவா? ஃபியூச்சர்ஸ்ல மட்டும் தான் வால்யூம் கிடைக்கும். ஸோ நீங்க வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அதெல்லாம் ட்ரேட் பண்றவங்களா இருந்தா, ஃபியூச்சர்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணலாம்? வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து சைட்ல இந்த இருக்கு இல்லையா? ரைட் சைட்ல அதுல இந்த ஒரு மாரி 2 பாக்ஸ் மாரி இருக்கு இல்லையா? இதுதான் வந்து வாட்ச் லிஸ்ட். இந்த வாட்ச் லிஸ்ட் நீங்க என்ன பண்ணீங்க, ட்ரேடிங் வியூல ஆட் பண்ற மாரி நிஃப்டி வேணா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி வேணா பேங்க் நிஃப்டி நீங்க டைப் பண்ணிக்கலாம். அது பக்கத்துல வந்து 1 போட்டா அது ஃபியூச்சர்ஸ் ஓகேவா? நான் ஜஸ்ட் டைப் பண்ணி காமிக்கிறேன் இப்போ. எக்ஸாம்பிளுக்கு ரிலையன்ஸ் RELIANCE பண்ணுங்க. இப்ப நான் ரிலையன்ஸ்ன்னு போட்டீங்கன்னா, ரிலையன்ஸ்ல இருந்து அந்த ஸ்பாட்டும் வரும். இங்க கீழ பாட்டம்ல பாருங்க. ரிலையன்ஸ் ஃபியூச்சர்ஸ்ன்னு வரும் இல்லையா? நீங்க ரிலையன்ஸ் ஃபியூச்சர்ஸ் வேணும்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இல்ல வந்து ஸ்ட்ரைக் பிரைஸ பார்க்க போறேன்னா, அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன பண்றேன், ரிலையன்ஸ் ஃபியூச்சர் செலக்ட் பண்ணிட்டு, ஃபியூச்சர் கண்ட்ரீஸ்ன்னு இருக்கு இல்லையா? அத வந்து குடுத்துக்கிறேன் ஓகேவா? நான் மத்தபடி வீடியோக்குள்ள டீப்பா போறப்ப நான் என்ன பண்றேன், இந்த ஃபியூச்சர்ல எத செலக்ட் பண்ணணும், நம்ம என்ன ட்ரேட் பண்றதுக்கு எத செலக்ட் பண்ணணும் நம்ம கரெக்ட்டா வருது பார்த்தீங்கன்னா, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வீடியோ போஸ்ட் பண்றேன். ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், ஃபியூச்சர் நீங்க ஆட் பண்றதுன்னா, இந்த மாரி டைப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், நிஃப்டிய வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி இது பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஸ்பாட் அதுல வந்து நம்பர்லாம் காமிக்கல. ஆனா பாருங்க நிஃப்டி ஃபியூச்சர் செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு நம்பர்ஸ் வந்து ஷோ ஆக ஆரம்பிக்குது. இப்ப நான் உங்களுக்கு இந்த நம்பர்ஸ் வந்து என்னன்னு சொல்லிர்றேன். நம்ம நார்மலா பார்க்கக்கூடிய கேண்டில்ஸ்டிக் நான் சார்ட்டே வச்சுறேன் ஓகேவா? நார்மலா பார்க்கக்கூடிய கேண்டில்ஸ்டிக் இந்த மாரி தான் இருக்கும். ஆனா, இங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா, சார்ட்ன்னு இருக்கு இல்லையா? அந்த ஆப்ஷன கிளிக் பண்ணும்போது, உங்களுக்கு பாட்டம்ல 2 சார்ட் வந்து குடுத்திருப்பாங்க. ஒண்ணு வந்து இம்பேலன்ஸ், இன்னொன்னு வந்து கிளஸ்டர். 2த்துலயும் வேற வேற பெருசாலாம் டிஃபரன்ஸ் இருக்காது. பட் 2மே வந்து சார்ட் பார்க்க ஒரே மாரி தான் இருக்கும். ஓகேவா? நான் என்ன பண்றேன் ஃபர்ஸ்ட் இந்த கிளஸ்டர் சார்ட் வந்து செலக்ட் பண்றோம். ஓகேவா? நம்ம கிளஸ்டர்ன்னு செலக்ட் பண்ணோம் அப்டின்னா, சார்ட்க்கு 2 பக்கமும் நம்பர்ஸ் வர ஆரம்பிக்கும். இந்த நம்பர் என்ன மீன் பண்ணுதுன்னா, இருங்க நான் வந்து பென் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த கேண்டில் இருக்கு இல்லையா? இந்த கேண்டிலுக்கு லெஃப்ட் சைடு ஓகேவா? லெஃப்ட் சைடு உள்ள எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அக்ரெசிவ் செல்லர்ஸ் ஓகேவா? அதாவது மார்க்கெட் ஆர்டர்ல செல் போடுறாங்க இல்லையா? அவங்கள தான் நம்ம அக்ரெசிவ் செல்லர்ஸ்ன்னு சொல்லுவோம். அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, கேண்டில்ல லெஃப்ட் சைட்ல வந்து போட்டிருப்பாங்க. நம்ம ஆர்டர் ஃப்ளோ சார்ட் என்ன பண்ணணும், இந்த கோ சார்ட்டிங்ல இருக்கிறது.
கலர் வந்து ரெட்டா ஆட்டோமேட்டிக்கா அதுவே மார்க் பண்ணி குடுத்துரும். நம்ம என்ன பண்றது கன்ஃப்யூஸ் ஆகுது வந்து பையரா நம்ம கன்ஃப்யூஸ் ஆக தேவையில்ல. ஓகேவா? 2வது இந்த கேண்டலுக்கு இந்த சைடுல இருக்கு பார்த்தீங்களா? இது எல்லாமே அக்ரசிவ் பையர்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. மார்க்கெட் ஆர்டர்ல பை போடுறாங்க இல்லையா? ஸோ அவங்கள தான் நம்ம அக்ரசிவ் பையர்ஸ்ன்னு சொல்றோம். இதிலேயே வந்து சில பேர் கன்ஃப்யூஷன் இருக்கலாம். பட் நம்ம என்ன பண்றோம்னா டீப்பா போறப்ப இத பத்தி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ வந்து சொல்ல தேவை சரிங்களா? ஆனா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சைடுல வந்து பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடுல அக்ரசிவ் செல்லர்ஸ், ரைட் சைடுல அக்ரசிவ் பையர்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம இது யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா, ட்ரேடிங் வந்து பிளான் பண்ணோம். நான் போக போக எக்ஸ்ப்ளைன் பண்றேன் இத. அடுத்ததா நம்ம என்ன பண்ணுவோம்னா, மார்க்கெட் ப்ரொஃபைலு, வால்யூம் ப்ரொஃபைல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அது நம்ம வந்து சார்ட் நெறைய லோட் பண்ணி அதெல்லாம் நெறைய தேவைப்படும்னா, இங்க பாருங்க. இங்க மேல வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்டடின்னு சொல்லி ஒண்ணு போட்டிருக்கு இல்லையா? நான் அதாவது இண்டிகேட்டர்ஸ் மாரி ஓகேவா? அந்த இண்டிகேட்டர் செலக்ட் பண்ணா, அதுல வந்து உங்களுக்கு நெறைய டைப் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் வந்து குடுத்திருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஃபேவரட்டா யூஸ் பண்றோம் இல்லையா? அது நமக்கு டாப்ல வந்து நான் மொத்தமா 9 வந்து யூஸ் பண்ணி வச்சிருக்கேன். அத விட்டுருங்க. 2வது பாருங்க, கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். நம்ம நார்மலா ஒரு கேண்டில் ஸ்டிக்க நம்ம தேடி பார்க்கணும்னா என்ன பண்ணுவோம்? சார்ட் வந்து ரொம்ப அனலைசிஸ் பண்ணுவோம் இல்லையா? ஆனா இந்த ஆர்டர் ஃப்ளோல பாத்தீங்கன்னா, 33 வகையான கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்து இவங்க ப்ரீ ஃபில் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ எங்கெங்கலாம் வந்து இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதோ, ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடும்னா, இந்த ஒரு சாஃப்ட்வேரே டிடெக்ட் பண்ணி காமிச்சுரும். இப்ப என்ன பண்றேன் எக்ஸாம்பிள்க்கு ஆ கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ல நம்ம நான் அதிகமா பண்ணது பார்த்தீங்கன்னா, இருங்க வரேன். இந்த 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் இருக்கு இல்லையா? இத செலக்ட் பண்றேன். இத நம்ம செலக்ட் பண்ணோம் அப்டின்னா, எங்கெங்கலாம் அந்த 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகுதோ, நமக்கு வந்து மார்க் டிடெக்ட் பண்ணி காமிச்சுரும். இங்க பாருங்க. இந்த இந்த ஒரு சார்ட்ட பொறுத்தவரைக்கும் இங்க பாருங்க. 3 கிரீன் கலர் இங்க ஒரு கிரீன் கலர் வந்திருக்குதா? இங்க ஒரு கிரீன் வந்திருக்குதா? திருப்பி இங்க ஒரு கிரீன் வந்திருக்குதா? அப்போ இது 3 ஒயிட் சோல்ஜர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வேற எங்கனா சார்ட்ல ஃபார்ம் ஆயிருக்கா செக் பண்ணிடலாமா? இங்க பாருங்க. அதே மாரி இங்க வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. தெரியுதுல? இங்க ஒரு கிரீன் கலர் கண்டல், அதுக்கடுத்து ஒரு கிரீன் கலர் கண்டல், அதுக்கடுத்து ஒரு கிரீன் கலர். ஸோ 3 கிரீன் கலர் என்ன பண்ணுது? தொடர்ந்து ஃபார்ம் பண்ணியதுனால, இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஒயிட் சோல்ஜர்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அதே போல ஏகப்பட்ட கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் டோஜி, அபண்டன்ட் பேபி, 3 பிளாக் க்ரோஸ் இருக்கு. வேரியஸ் ஸ்பின்னிங் டாப் இருக்கு. புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப் இருக்கு. ஸோ இந்த மாரி நீங்க பயன்படுத்தக்கூடிய அந்த சார்ட் பேட்டர்ன்ஸ் நீங்க என்ன பண்ணலாம், இத நீங்க செலக்ட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம இந்த சாஃப்ட்வேரே டிடெக்ட் பண்ணி குடுத்துரும். ஓகேவா? அதுக்கப்புறம் மொமெண்டம் நான் வந்து இத அவ்வளவா பயன்படுத்த மாட்டேன். சரி விட்டுருங்க. மெயினா இங்க போட்டிருக்காங்க இல்லையா? ஆர்டர் ஃப்ளோன்னு சொல்லிட்டு. இதுதான் நம்ம அதிகமா பயன்படுத்துறது. இந்த ஆர்டர் ஃப்ளோல நீங்க ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய மார்க்கெட் ப்ரொஃபைல், வால்யூம் ப்ரொஃபைல விட்டுருங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்து பாட்டம்ல இருக்கு இல்லையா? ஆர்டர் ஃப்ளோ சர்ஜ், ஆர்டர் ஃப்ளோ ட்ரேட்ஸ், டெல்டா பார், மார்க்கெட் ப்ரொஃபைல் டிக், வால்யூம் ப்ரொஃபைல் டிக், ஓஐ சென்ஸ், பார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஓகேவா? நம்ம இத தான் அதிகமா பயன்படுத்துவோம். அதுல நீங்க என்ன பண்ணணும் எப்பவுமே, இருங்க நான் ஃபர்ஸ்ட் இருக்கிறது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு வந்துர்றேன். ஏன்னா அப்ப உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஸோ வால்யூம் வந்து ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். நான் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம வால்யூம் வந்து இந்த மாரி தான் பார்க்கலாம். நம்ம நார்மல் வால்யூம் எப்படி பார்ப்போம்? ஒரே ஒரு கேண்டலா நம்ம பார்த்துருவோம் இல்லையா? அது வந்து கிரீன் அதாவது கேண்டில் ரெட்டா இருந்துச்சுன்னா, இங்க வால்யூம் ரெட்டா இருக்கும். கேண்டில் கிரீனா இருந்தா வால்யூம் கிரீனா இருக்கும். ஆனா நம்மளோட ஆர்டர் ஃப்ளோ இந்த சார்ட்ல எவ்வளோ பையரோட வால்யூம் இருக்கு, எவ்வளோ செல்லர் வால்யூம் இருக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த கலர் டிஃபரன்ஸ் வச்சு நம்ம வால்யூம தெரிஞ்சுக்கலாம். பட் நான் வந்து இத அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டேன்றதால, நான் வந்து அத மறைச்சு வச்சிருக்கேன். ஓகேவா? ஓகே. அது முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், கீழ டெல்டாவ டெலீட் பண்ணிக்கலாம். ஃபுட் பிரிண்ட் சார்ட் நம்ம என்ன பண்ணலாம், செட்டிங்ஸ் நம்ம நார்மலா எப்படி இருக்குமோ, அந்த மாரி டிஃபால்ட்டா மாத்தி ஏன்னா வந்து இந்த மாரிலாம் நமக்கு இருக்காது இல்லையா? நம்ம ஓப்பன் ஆகும்போது வேற மாரி சார்ட் இருக்கும். அதனால தான் நான் மாத்துறேன் சரிங்களா? உங்களுக்கு ஓப்பன் ஆகும்போது இந்த மாரி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க எஃப் ஆஃப் எக்ஸ்ல போயிட்டு, ஆர்டர் ஃப்ளோல நமக்கு தேவையானது மட்டும் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கணும். மார்க்கெட் ப்ரொஃபைல் டிக் ஓகேவா? வால்யூம் ப்ரொஃபைல், மார்க்கெட் ப்ரொஃபைல் வெளிய வந்துரும். ஆனா தனியா வந்து வால்யூம் ப்ரொஃபைல் ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இங்க டெல்டா பார்ஸ் இருக்கு இல்லையா? இத ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆர்டர் ஃப்ளோ சர்ஜ், அப்புறமா ஓஐ சென்ஸ், கீழ ஃபைனலா பார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஓகேவா? இதுதான் நம்ம வந்து தேவையா யூஸ் பண்ணுவோம். இதில என்ன பண்ணிடலாம், ஓஐ பல்ஸ், ஆர்டர் ஃப்ளோ சர்ஜ், மார்க்கெட் ப்ரொஃபைல் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு, இங்க கீழ இருக்கு இல்லையா? இந்த கீழ கூட நமக்கு இந்த டெல்டா பார்ஸ் வந்து இப்போதைக்கு தேவைப்படாது. நான் ஜஸ்ட் சொல்றேன். இந்த டூல்லாம் இருக்கு. நம்ம இத நம்ம பயன்படுத்த சொல்றேன். இந்த டெல்டா பார்ஸ டெலீட் பண்ணிக்கலாம். அதிகபட்ச டைம் நம்ம வந்து பார்க்கிறது, இந்த சார்ட்டும், இந்த பார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் ஓகேவா? நான் ஜஸ்ட் ஒன் பை ஒன்னா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஒரு கேண்டில்ல இந்த பக்கம் இருக்கிறது ஃபுல்லாவே அக்ரெசிவ் செல்லர்ஸ். இந்த பக்கம் இருக்கிற எல்லாருமே அக்ரெசிவ் பையர்ஸ் வந்து கேண்டில் வந்து மார்க் பண்ணி குடுத்துரும். இது கீழ வந்து பார்த்தீங்கன்னா, வால்யூம், டெல்டா, மேக்ஸ் டெல்டா, மின் டெல்டா, குளோபல் டெல்டா சொல்றது இல்லையா? இந்த நம்ம செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணுவோம். நீங்க வந்து இந்த ஏரோ மார்க்க மறைச்சீங்கன்னா வந்து கீழ தெரியாது. ஆனா இந்த ஏரோ மார்க்க கீழ தள்ளினீங்க அப்டின்னா, இங்க கீழ வந்து பாருங்க ஒரு கண்ணு மாரி சிம்பல் இருக்கா? அது பக்கத்துல செட்டிங்ஸ் சிம்பல் இருக்கும். அத செலக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கும். ஓகேவா? அதாவது ஒரு ட்ரேட்ல இந்த ஒரு கேண்டில்ல எவ்வளோ ட்ரேட் நடந்திருக்குது? எவ்வளோ வால்யூமு? மேக்ஸ் செல் ட்ரேட் என்ன? மேக்ஸ் பை ட்ரேட்ன்றத பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வால்யூம் ட்ரேட் நடந்திருக்கு? அத பயன்படுத்தும். அதுக்கப்புறம் டெல்டா அதாவது பையர்ஸையும், செல்லர்ஸையும் வந்து டிஃபரன்ஸ் பண்ணி காமிக்கும். இப்போ வந்து 100 பையர்ஸ் இருக்காங்க. 200 செல்லர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, டெல்டா வந்து மைனஸ்ல 100 காமிக்கும். ஏன்னா செல்லர்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த டிஃபரன்ஸ் என்ன பண்ணிடும்னா, இந்த டெல்டா நமக்கு வந்து காமிச்சு குடுக்கும். அதனால அத ஆட் பண்ணிப்போம். அதுக்கு அடுத்ததா மேக்ஸ் டெல்டா. மேக்ஸ் டெல்டான்றது அதிகபட்சமான பையர்ஸ் வந்து எவ்வளோ வராங்கன்றத நம்ம என்ன பண்ணோம்? மார்க் பண்ணி காமிக்கும். ஸோ நம்ம அதையும் ஆட் பண்ணி வச்சுப்போம். அதுக்கப்புறம் மினிமம் டெல்டா. மினிமம் டெல்டான்றது ஒரு பர்ட்டிகுலர் பிரைஸ்ல வந்து எந்த இடத்துல அதிகமான செல்லர்ஸ் வந்து உள்ள வராங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சுக்க நம்ம மினிமம் டெல்டா யூஸ் பண்ணணும். அதையும் நான் எனேபிள் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம்
குமுலேட்டிவ் டெல்டா. குமுலேட்டிவ் டெல்டான்றது இப்ப இந்த கேண்டில்ல வந்து ஒரு டெல்டா வரும். இந்த டெல்டாவ என்ன பண்ணும், அதுக்கு அடுத்த டெல்டாவோட கம்பேர் பண்ணி பாசிட்டிவா இருந்தா அப்படியே ஆட் ஆயிட்டே போகும். நெகட்டிவா இருந்துச்சுன்னா, இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற வேல்யூல இருந்து இத மைனஸ் பண்ணி இங்க வந்து கீழ வேல்யூ போட்டுட்டே இருக்கும். ஓகேவா? இந்த கால்குலேஷன வந்து ஒன் பை ஒன்னா அடுத்த ஒரு வீடியோ சொல்றேன். ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? இந்த டூல்ல நம்ம வந்து பயன்படுத்தும். இந்த டூல்லாம் இருக்குது. ஓகேவா? இத மட்டும் போட்டுட்டு என்ன பண்ணிடலாம், இத வந்து குளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அங்க வால்யூம், டெல்டா இது எல்லாமே நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா? கிடைச்சதுக்கு அப்புறம் ஃபுட் பிரிண்ட் சார்ட் அங்க சார்ட் வந்து சொன்னேன் பார்த்தீங்களா? ஒண்ணு வந்து ஃபுட் பிரிண்ட், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இம்பேலன்ஸ் சார்ட். பார்த்தீங்கன்னா 2மே வந்து பார்க்கறதுக்கு ஒரே மாரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ நான் பயன்படுத்துறது ஃபுட் பிரிண்ட் சார்ட் தான் அதிகமா பயன்படுத்துவேன். அதே மாரி ஆப்ஷன் பண்றவங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வரும். அதாவது நம்ம ட்ரேட் வந்து இப்ப ஷார்ட் கவரிங் நடந்திருக்கா? இல்ல ஷார்ட் பில்டப் போயிட்டு இருக்கா? நமக்கு வந்து டவுட் வந்துட்டு இருக்கு இல்லையா? அத நம்ம என்ன பண்ணலாம்? இங்க ஓஐ பல்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டூல் இருக்கு. நம்ம ஆல்ரெடி நம்ம அந்த இதுல பார்த்தோம். ஓப்பன் ஆப்ஷன் செயின் டெஸ்க்ன்னு சொல்லிட்டு. அத நம்ம இத பார்த்திருப்போம். ஓஐ பல்ஸ்ன்னு சொல்லிட்டு. அத நீங்க என்ன பண்ணணும்? இதுல ஆன் பண்ணி விட்டுட்டீங்க அப்டின்னா, இங்க டாப்ல பாருங்க. இப்ப மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? லாங் பில்டப் போயிருக்கு. ஸோ லாங் பில்டப்னா என்னது? மார்க்கெட்ல பையர்ஸ் பொசிஷன பில்ட் பண்றாங்கன்னு சொல்லி ஒரு அர்த்தம். ஓகேவா? அப்ப அங்க வந்து பாருங்க மார்க்கெட் எல்லாம் மேல போயிட்டு இருக்கானா? ஓகே. திரும்பவும் கொஞ்சம் தூரம் கீழ வந்துட்டே இருக்கான். வந்துட்டே இருக்கும்போது என்ன ஆகுது பார்த்தீங்களா? லாங் அன்வைண்டிங். லாங் அன்வைண்டிங் என்ன அர்த்தம்? மார்க்கெட்ல வந்து இதுக்கப்புறம் மேல போவாது. இறங்க போகுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? வாங்கி வச்சது எல்லாமே விக்க ஆரம்பிக்கிறாங்க. அது பேர் என்னன்னா லாங் அன்வைண்டிங்னு அர்த்தம். ஸோ நம்ம இதெல்லாம் நம்ம நார்மலா சார்ட்ல பார்க்குறப்போ, ஓஐ பார்க்குறப்போ இதெல்லாம் தெரியாது. ஆனா, இந்த டூல் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம இண்டிகேட்டர்ஸ் மாரி இத ஆட் பண்ணிட்டாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா இது வந்து மேல நமக்கு டிடெக்ட் பண்ணி காமிச்சுரும். ஓகேவா? அதாவது எப்படின்னா, இது ஆட்டோமேட்டிக்கா எப்படி பையர்ஸ் செல்லர்ஸ் வராங்களோ, அத யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுது? இது வந்து டேட்டாஸ் நமக்கு வந்து குடுக்குது. ஓகேவா? உங்களுக்கு தொடர்ந்து வந்து லாங் அன்வைண்டிங்கே போயிட்டே இருக்கு. ஆனா, மார்க்கெட் வந்து பெருசா கீழ இறங்கல. சப்போர்ட் நம்ம திருப்பி மேல போறதுனால, ஷார்ட் கவரிங் வர ஆரம்பிச்சு. ஷார்ட் கவரிங்னா என்ன அர்த்தம்? மார்க்கெட் திரும்பவும் மேல போகும்னு அர்த்தம். ஆனா, ஷார்ட் கவரிங் போயின்னே இருக்கு. திரும்பவும் என்ன பண்ட்டேன்னா, லாங் இந்த மார்க்கெட் வந்து கீழ கொண்டு போறதுக்கு பிளான் பண்ணிடலாம். திருப்பி ஷார்ட் கவரிங் ஏன்னா, ஒவ்வொரு பர்ட்டிகுலர் டைம் ஃப்ரேம்லயும் ஷார்ட் கவரிங் நடக்குதா? லாங் பில்டப் நடக்குதா? நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியா இத வச்சு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ட்ரேடிங்க்கு இதுவுமே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆடட் அட்வான்டேஜ் தான். ஓகே. நான் இதையும் நான் வந்து பயன்படுத்துறேன். நம்ம ட்ரேடிங் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா எப்படி இதெல்லாம் வந்து பயன்படுத்தணும்? எந்தெந்த இடத்துல இத பயன்படுத்தினா நமக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும் ஒரு கிளாஸ் வந்து எடுத்துட்டு இருக்கேன். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ப்ரொஃபைல். ஓகே. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், இந்த ஓஐ பல்ஸ வந்து ஆஃப் பண்ணிடுறேன். இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து ஆன் பண்ணிப்போம். டைம் ஃப்ரேம் வந்து 30 மினிட்ஸ் தான் நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணுவோம். ஓகே. நான் 30 மினிட்ஸே வச்சுக்கிறேன். நான் மெயினா மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு தனியா ட்ரேட் பண்ணவும் நெறைய பேர் இருக்காங்க. பட் எனக்கு வந்து இந்த ஆர்டர் ஃப்ளான்சஸ்க்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் எப்படி யூஸ் ஆகுது அப்டின்னா, இந்த வேல்யூ ஏரியாஸ் ஓகேவா? ஸோ இந்த வேல்யூ ஏரியாஸ ஃபைண்ட் பண்ணி, அந்த வேல்யூ ஏரியாஸ்க்கு மேல மார்க்கெட் ஓப்பன் ஆகுதா? இல்ல வேல்யூ ஏரியா கீழ ஓப்பன் ஆகுதான்னு செக் பண்ணி என்ன பண்ணுவேன், என்னோட ட்ரேட் செட்டப் நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ என்னோட ட்ரேட் செட்டப்ல என்ட்ரி குடுத்தா ட்ரேட் என்ட்ரி போவேன். ட்ரேட் செட்டப்ல என்ட்ரி குடுக்கலனா ட்ரேட் என்ட்ரி போமாட்டேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட ட்ரேட் செட்டப்க்கு ஒரு ஓப்பனிங்காக என்ன பண்றோம், இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் இந்த ஏபிசிடி இருக்கு இல்லையா? இது வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல். இங்க வந்து கலர் கலரா இருக்கு இல்லையா? இது பார்த்தீங்கன்னா, வால்யூம் ப்ரொஃபைல். நம்ம என்ன பண்ணலாம், இங்க மேல மார்க்கெட் ப்ரொஃபைல் இருக்குல்ல, செட்டிங்ஸ்ல போயிட்டு இது 2த்துமே வந்து ஒரே டைம்ல வரா மாரியும், ஒவ்வொரு நாளுக்கும் தனித்தனியா வர மாரி நம்ம பிரிச்சு வந்து வச்சுக்கலாம். ஓகே. நான் செட்டிங்ஸ்லாம் நான் வந்து போக போக எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் இந்த மாரி வந்து பண்றதுக்கான வாய்ப்புகள் இதுல இருக்கு. ஓகேவா? நீங்க வந்து லாஸ்ட் 2 நாள் வீடியோ பார்த்திருப்பீங்க. ஓகே. என்னோட நிஃப்டி பேங்க் அனாலிசிஸ். நேத்து கூட பாருங்க நான் வந்து இந்த வீடியோ சொல்லியிருந்தேன். இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் இந்த ஃபார்ம் பண்ணிருக்கு. ஹை வால்யூம் இருக்கு. அப்ப இங்க இருந்து மார்க்கெட் கீழ போகலாம். இது உடைச்சுச்சுன்னா பிஓசி உள்ள 10 வாய்ப்பு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இது எல்லாமே இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் என்ன பண்றோம், இந்த மாரி இண்டிகேட்டர் மாரி பயன்படுத்தி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் ஆஃப் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ இதான் ஃபிரண்ட்ஸ் நம்ம மெயினா இந்த ஃபுட் பிரிண்ட் சார்ட், மார்க்கெட் ப்ரொஃபைல், அதுக்கப்புறம் ஓஐ பல்ஸ் இதுதான் வந்து மெயினா யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம சார்ட் வந்து கேண்டல்ஸ்டிக்ல வச்சுட்டு, இங்க இருக்கு இல்லையா? பிக்ஸட் ரேஞ்ச் மார்க்கெட் ஃபோர்ஸ் இத செலக்ட் பண்ணிட்டு, ஒரு ரேஞ்ச் அதாவது இங்க இருந்து இந்த ட்ரெண்ட்ல இருந்து இந்த ட்ரெண்ட் வந்தீங்கன்னா, இந்த ட்ரெண்டுக்கு நமக்கு வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல்ல பிஓசி எங்க இருக்கு? வேல்யூ வெரி ஹை எங்க இருக்கு? வேல்யூ லோ இருக்குன்னு என்ன பண்ணோம்? இந்த டூல் கூட நம்ம பயன்படுத்தி நம்ம ட்ரேடிங் வந்து பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த கோ சார்ட்டிங் அப்ளிகேஷன பயன்படுத்தி நான் நான் ட்ரேட் பண்ணக்கூடிய மெத்தட். இப்ப நம்ம இந்த வீடியோல என்ன பார்த்திருப்போம் அப்டின்னா, இந்த கோ சார்ட்டிங்கோட ஆப்ஷன் டெஸ்க் பத்தி பார்த்திருப்போம். சார்ட்ல வந்து என்னென்ன டூல்ஸ்லாம் பயன்படுத்த முடியும்னு பார்த்திருப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம இந்த கோ சார்ட்டிங் வெப்சைட்ல இருந்து டைரக்ட்டாவே நம்ம புரோக்கரோட கனெக்ட் பண்ணிட்டு, இங்க மேல பை செல் பட்டன் இருக்கு இல்லையா? இத நம்ம யூஸ் பண்ணி ட்ரேடே பண்ணிக்கலாம். நேரா நம்ம புரோக்கர்ல வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? இங்க கீழ வந்து பார்த்தீங்கன்னா, பாட்டம்ல இங்க புரோக்கர்ஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இத நம்ம செலக்ட் பண்ணோம் அப்டின்னா, இங்க பாருங்க கிட்டத்தட்ட எத்தன புரோக்கர் கூட பாருங்களேன். 5 இயர்ஸ் இருக்காங்க. அப்புறமா டெர்பிட்ன்னு ஒண்ணு இருக்குது. சிஜிக்யூ இதெல்லாம் வந்து விட்டுருங்க. இதெல்லாம் ஃபாரினர்ஸ். ஐஐஎஃப்எல், கோடாக் செக்யூரிட்டீஸ், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஐசிஐசிஐ பேங்க், 5 பைசா, டன், அதுக்கப்புறமா வந்து ஃபின்வைஸான்னு சொல்லி ஒரு புரோக்கர் இருக்காங்க. அப்புறம் ஜீரோதா, அப்ஸ்டாக் இதுல வந்து என்ன பண்ணலாம், இத்தன புரோக்கர் நம்ப இந்த கோ சார்ட்டிங் வெப்சைட் நம்ம லிங்க் பண்ணி டைரக்ட்டா நம்ம என்ன பண்ணலாம், இங்க இருந்தே ட்ரேட் பண்ணலாம். பட் நான் வந்து அத பண்றது கிடையாது. ஓகேவா? என்கிட்ட பார்த்தீங்கன்னா கோடாக் ட்ரேடிங் அக்கவுண்ட் இருக்கு. பட் நான் வந்து அத குடுக்குறது இல்ல. ஓகேவா? நீங்க என்ன பண்ணி ஆகணும், அதுக்கு அக்சஸ் டோக்கனு, பாஸ்வேர்ட், ஃபோன் நம்பர் குடுத்தீங்கன்னா வந்து லிங்க் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து அதுல உடன்பாடு கிடையாது. நான் என்ன பண்ணேன், அதாவது என்னோட புரோக்கர் என்கிட்ட குடுக்க மாட்டேன். நான் தனியா ட்ரேட் பண்ணிப்பேன். ஜஸ்ட் ஆனா சிப்ட்ல பண்ணுவேன். சரிங்களா? ஆனா இதுக்கான ஆப்ஷன் இதுல இருக்குது. அது சொல்றதுக்காக நான் சொன்னேன் இப்போ. சோ இப்ப நம்ம என்ன பண்றோம் இந்த வீடியோல இந்த சார்ட்டிங் டூல் வந்து என்னென்ன இருக்கு, அதுக்கப்புறம் ஆப்ஷன் டேஸோட அட்வான்டேஜ் நான் சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் இதோட பிரைசிங் வந்து எவ்வளோ வரும்ன்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? நம்ம அதையும் பார்த்துருவோம். இந்த பிரைசிங் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்தியா, யுஎஸ்ஏ, கிரிப்டோ சொல்லி காமிக்கும். நீங்க வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட் தான் ட்ரேட் பண்ண போறீங்க. சோ என்ன பண்ணலாம், இந்தியா செலக்ட் பண்ணிட்டு, நீங்க வந்து மந்த்லி பிளான் போட போறீங்களா? இல்ல ஆனுவல் பிளான் போட செலக்ட் பண்ணணும். ஜஸ்ட் என்ன பண்ணணும், டேப் பண்ணா போதும். இது வந்து மந்த்லில இருந்து அப்படியே ஆனுவல்க்கா மாறிடும். நீங்க வந்து ஆனுவல் பேக் போறீங்கன்னா, இப்போ வந்து 60% ஆஃபர் வந்து போயிட்டு இருக்கு.
ஆனா மந்த்லி பேக் போடும்போது உங்களுக்கு வந்து ஆஃபர் இருக்காது. ஆனா நீங்க என்னோட லிங்க் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, மந்த்லி பேக்குக்கும் சரி, ஆனுவல் பேக்குக்கும் சரி 20% வந்து டிஸ்கவுண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் கீழ பாட்டம்ல பார்த்தீங்கன்னா, இந்தியன் ரூபி, யுஎஸ் டாலர் சொல்லியிருக்கும். ஸோ நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், இந்தியன் ரூபில தான் ட்ரேட் பண்ணுவோம் இல்லையா? அதனால என்ன பண்ணலாம், இந்த ஏரோ மார்க்க இந்த மாரி இந்தியன் ரூபி பக்கம் வச்சுக்கலாம். ஓகேவா? அந்த ப்ளூ டாட் நம்ம என்ன ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்றோமோ, அத நம்ம செலக்ட் பண்ணி நம்ம மந்த்லினா இந்த டாட் வந்து மந்த்லி பாக்க இருக்கணும். ஆனுவல்னா இந்த டாட் ஆனுவல் பாக்கணும். அதே மாரி தான் கீழ. நம்ம யுஎஸ் டாலர் பே பண்ண போறோம்னா, இது வந்து யுஎஸ் டாலர் பாக்க இருக்கணும். இந்தியன் ரூபி இந்த சைட்ல இருக்கணும். ஓகேவா? அதுக்கு கீழ வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு மொத்தம் ஃப்ரீ, இந்தியா லைட், இந்தியா என்எஸ்சி பிரீமியம் சொல்லிட்டு 3 ஆப்ஷன் இருக்கும். இதுல நம்ம எத பர்ச்சேஸ் பண்ணணும்னா, நம்ம வந்து ரியல் டைம்ல நம்ம ட்ரேட் பண்றதுக்கு நம்ம டேட்டாஸ் பாக்கணும் அப்படின்னா, என்எஸ்சி பிரீமியம் தான் வந்து பை பண்ற மாரி இருக்கும். இந்த இந்தியா லைட் வந்து வேஸ்ட் தான். ஓகே. நம்ம அத பெருசா பயன்படுத்த முடியாது. ஸோ எப்பவுமே என்ன பண்ணலாம், என்னோட ஒரு சஜஷன் என்னன்னா, நீங்க டைரக்ட்டா என்எஸ்சி பிரீமியமே நீங்க வந்து போயிடலாம். ஓகேவா? நம்ம என்ன பண்ணலாம், மந்த்லி வந்து வச்சுக்கலாம். நெறைய பேர் வந்து ஆனுவல் வந்து பேக் போட முடியாது. ஸோ மந்த்லி பேக் வச்சோம் அப்படின்னா, ரூ. 1500 வந்து தேவைப்படும். என்னோட டிஸ்கவுண்ட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் ரூ. 300 டிஸ்கவுண்ட் வரும். ஓகேவா? 20% டிஸ்கவுண்ட் போயிட்டு ரூ. 1000 பே பண்ற மாரி வரும். அது கூட ஜிஎஸ்டில சேர்ந்து வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்தியாவிலேயே நீங்க என்ன பண்ணலாம், என்எஸ்சி அதாவது நம்ம நார்மலா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இல்ல ஸ்டாக்ஸ்லாம் பண்றோம்னா, நீங்க என்எஸ்சி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ப்ரோ நான் வந்து கமாடிட்டி பண்றேன். கோல்டு அதுக்கப்புறம் வந்து சில்வரு, அதுக்கப்புறம் மத்த க்ரூட் ஆயில்லாம் இருக்கு இல்லையா? எம்சிஎக்ஸ்ல நடக்கிறது. அது நீங்க ட்ரேட் பண்ணதுன்னா, எம்சிஎக்ஸ் மட்டும் நீங்க பை பண்ணலாம். அதுக்கு வந்து ரூ. 1150 ஓகேவா? இல்ல நான் வந்து 2மே ட்ரேட் பண்றேன்னா, நீங்க என்ன பண்ணலாம்? என்எஸ்சி பிளஸ் எம்சிஎக்ஸ்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி பை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு மொத்தம் ரூ. 2500 வந்து பிரீமியம் வரும். பட் நீங்க எல்லா டேட்டாவும் வந்து பயன்படுத்திக்கலாம். எல்லாமே ரியல் டைம்ல இருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு, நான் வந்து என்எஸ்சி மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ஆ கமாடிட்டி நான் வந்து பண்றதில்ல. ஸோ என்எஸ்சி மட்டும் போட்டுட்டு, பை நௌ ஆப்ஷன குடுக்குறேன். குடுத்தேன் அப்படின்னா, நம்மளோட பில்லிங் செக்ஷன்க்குள்ள போயிடும். நம்ப நம்பரு, ஃபோன் நம்பரு, அட்ரஸ்லாம் குடுத்தோம்னா, நம்ம வந்து பில்லிங்க்குள்ள போயிடும். ஓகேவா? ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க 17த் நவம்பர் 2024 அதாவது நான் 1 இயர் பிளான் வந்து போட்டு வச்சிருக்கேன். நான் திரும்பவும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு இப்ப அவசியம் கிடையாது. ஓகே. நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா பண்ணலாம். பட் நான் வந்து இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டேன். நவம்பர் மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் திருப்பி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன். ஓகே. நான் வந்து 1 இயர் பிளானே போட்டேன். நான் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மாசம் என்ன பண்ணேன், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்கும் ஓகேவா? மந்த்லி பேக்கா போட்டிருந்தேன். நவம்பர் மாசம் நான் கிறிஸ்துமஸ்க்காக என்ன பண்ணேன், கொஞ்சம் ஆஃபர் விட்டாங்க. என்ன பண்ணேன், ஃபுல் 1 இயர்க்கே நான் வந்து போட்டுட்டேன். ஓகே. கிட்டத்தட்ட வந்து ரூ. 18,000 கிட்ட வந்துச்சு. இதோட சப்ஸ்கிரிப்ஷன் 1 இயர்க்கு நமக்கு. ஏன்னா நமக்கு யூஸ் பண்றோம் இல்லையா? டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல அட்வான்டேஜா இருக்குன்னு சொல்லிட்டு, நம்ம அந்த ரூ. 18,000 நம்ம பார்க்கக்கூடாது. ஓகேவா? இதெல்லாம் நமக்கு எவ்வளோ லாபம் சம்பாதிக்கணும்ன்றத நம்ம பார்க்கணும். ஆக்சுவலா நம்ம லாஸ்ட் மந்த் 1,00,000 நம்ம சம்பாரிச்சோம் இல்லையா? எல்லாமே வந்து இந்த ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ பயன்படுத்துனதுனால தான். நான் வந்து உங்கள இது சொன்ன உடனே நீங்க வந்து சம்பாதிக்க முடியும்னு நான் சொல்லல. இத யூஸ் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மொத்தமா 7 மாசம் இந்த ஆர்டர் பட்ஜெட் வந்து பயன்படுத்தி நான் பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அப்பதான் நான் லாஸ்ட் மந்த் வந்து 1,00,000 ப்ராஃபிட்டே பண்ணியிருக்கேன். அத்தன மாசத்துல. அதுவும் நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தேன். ஓகேவா? ஸோ அதே மாரி தான் என்ன பண்றேன்னா, இந்த ஒரு கஷ்டம் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நான் நம்ம தமிழ் லாங்குவேஜ்லயே இந்த ஆர்டர் ஃபாலோசிஸ் கிளாஸ கோச்சாட் எப்படி பயன்படுத்தணும்? நம்ம ட்ரேட் செட்டப் வந்து சொல்லிக் கொடுக்க போறேன். ஜனவரி 5ஆம் தேதி நைட் வந்து 8லிருந்து 10 மணி வரை வந்து கிளாஸ் எடுக்க போறேன். ஏன்னா, நெறைய பேர் வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க. Zoom மீட்டிங்லாம் வந்து Zoom அப்படி இல்லனா Google Meetல கிளாஸ் எடுப்பேன். நீங்க வந்து லைவ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும். மொத்தமா 2 வாரம் நான் சாரி ஆமா 15 நாள் உங்களுக்கு வந்து கிளாஸ் நடக்கும். ஓகே. 15 நாள் எப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஒரு 5 நாள் நான் என்ன பண்ணேன், டெய்லி நைட் டைம்ல ஓகேவா? 8 டூ 10 வந்து கிளாஸஸ் வந்து எடுத்துருவேன். அந்த கிளாஸஸ்ல தியரி பார்ட் அதான் நம்ம ட்ரேட் செட்டப் என்ன? இந்த டெல்டானா என்ன? இந்த டெல்டாக்குள்ள நம்ம எப்படி பார்க்கணும்? என்னது இந்த டெல்டா பார்க்கணும் என்ன பண்ணேன், ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லிக் குடுத்துருவேன். ஓகேவா? முடிச்சுட்டு செகண்ட் வீக் மார்னிங் 9 டூ 6 3:15 வரைக்கும் ஓகேவா? நம்ம ட்ரேட் முடியிற வரைக்கும் லைவ் மார்க்கெட்ல 1 வீக் வந்து நான் எப்படி ட்ரேட் பண்றதுன்னு உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிட்டு, உங்களையும் நான் வந்து லைவ் மார்க்கெட்ல ட்ரெய்னிங் வந்து குடுத்துட்டு இருப்பேன். இப்ப வந்து இங்க வந்து ஒரு சப்போர்ட் வந்திருக்கு. இங்க வந்து ஒரு டெல்டா வந்து அப்புறமா மார்க்கெட் என்ன பண்ணா, இந்த டெல்டா வந்ததுனால நம்ம கிளாஸ் சொன்ன மாரி இங்கருந்து மேல போலாம். இல்ல அங்க பாருங்க டெல்டால வந்து பிரேக் அவுட் டவுன் சைட்ல குடுத்துருக்கு. அப்ப இங்கருந்து மார்க்கெட் கீழ வரலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், என்னோட லைவ் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். உங்களுக்கு அந்த லைவ் மார்க்கெட்ல ட்ரெய்னிங்கும் குடுப்பேன். நீங்க என்ன பண்ணணும், ஒரு 3 நாள் நான் குடுக்குறேன் அப்டின்னா, 4வது நாள்ல இருந்து நீங்களே ஸ்டாக் வந்து ஃபில்டர் பண்ணி ஏன்னா நம்ம ஸ்டாக் ஃபில்டர் பண்ற மெத்தட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். சார்ட்டிங் யூஸ் பண்ணி பண்றது. அந்த சார்ட்டிங்ல நீங்க என்ன பண்ணணும், ஸ்டாக்க ஃபில்டர் பண்ணி டெய்லி நைட் நீங்களே அனலைசிஸ் பண்ணி முடிச்சுட்டு, நெக்ஸ்ட் டே நீங்க ட்ரேட் பண்ணும்போது என்ன பண்ணணும், நான் வந்து சொல்லி தர மாட்டேன். நீங்க என்ன பண்ணணும், ப்ரோ இந்த மாரி இந்த சார்ட்ல நமக்கு ட்ரேட் என்ட்ரி நம்ம செட்டப்ல ட்ரேட் என்ட்ரி கிடைச்சுன்னு சொல்லி என்ன பண்ணணும், நீங்களே அனலைசிஸ் பண்ணி சொல்லலாம். அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு ட்ரெய்னிங் வந்து குடுத்துட்டு இருக்கேன். எனக்கு டவுட் இருக்கும்போது நீங்க தாராளமா கேட்கலாம். நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன். அதே மாரி நம்மளோட சப்போர்ட் வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்டின்னா, நீங்க வந்து இப்ப சப்போஸ் மார்க்கெட் வந்து லாஸ் பண்ணிட்டே வரேன் அப்டின்னா, அந்த லாஸ ஃபுல்லா ரிகவரி பண்ற வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம், என் கூட சேர்ந்து குரூப் ட்ரேடிங் வந்து பண்ணலாம். இந்த குரூப் ட்ரேடிங்க்கு எந்தவித எக்ஸ்ட்ரா சார்ஜஸுமே கிடையாது. நம்ம கோர்ஸ் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணி பை பண்றீங்க இல்லையா? அதிலயே வந்து இது எல்லாமே வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும் ஓகேவா? நான் டீட்டெயிலா நான் வந்து என்ன பண்ணிருப்பேன்னா, இதுல குடுத்திருப்பேன். நம்ம சேனல் அபௌட் பேஜ்ல குடுத்திருப்பேன். வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுத்திருப்பேன். எப்படி கிளாஸ் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு, நீங்க அத பார்த்து நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா? ஆனால் 2024ல நீங்க வந்து லாபகரமா மாதம் பிறகு நஷ்டம் பண்ணிட்டே இருக்கோம் அப்டின்னா, ப்ளீஸ் இந்த கோ சார்ட்டிங் பிளாட்ஃபார்ம கத்துக்கிட்டு நம்ம ஆர்டர் அனாலிசிஸ் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்டின்னா, 2024 மே, ஜூன்ல இருந்து நீங்க என்ன பண்ணலாம், சூப்பரான ஒரு ப்ராஃபிட்டபிள் மாசமா மாத்தலாம். நான் ஏன் அவ்வளோ டைம் சொல்றேன்னா, கண்டிப்பா நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? நம்ம ஒரு டூல் நமக்கு கிடைச்சிருச்சு. சூப்பரான டூலு. அப்ப நம்ம கத்துக்கிட்ட அடுத்த மாசத்துல நம்ம என்ன பண்றோம், சூப்பர் டூப்பர் ப்ராஃபிட் பண்ணணும்னு நம்ம நெனச்சோம்னா, அதுதான் தப்பு. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணணும். இப்ப எனக்கே வந்து பாருங்க, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 7 மாசம் நான் ஃபர்ஸ்ட் ஒரு 2 மாசம் கத்துக்கிட்டு நான் வந்து அப்சர்வ் பண்ணேன். அதுக்கப்புறம் பேப்பர் ட்ரேட் பண்ணேன்.
அதுக்கப்புறம் கொஞ்சமான பணத்த வச்சு ட்ரேட் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் நான் லாஸ்ட் மந்த் தான் 1,00,000 கேபிட்டல் யூஸ் பண்ணி நான் ட்ரேடே பண்ணேன். அதுக்கப்புறம் லோ கேபிட்டல் தான் வந்து ட்ரேடே வந்து பண்ணிட்டு இருந்தேன். நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் அதுக்கப்புறம் தான் 1,00,000 இன்வெஸ்ட்மென்ட் பண்ணேன். ஸோ திருப்பி 1,00,000 ரிட்டர்ன் எடுத்துட்டேன். ஒரு 2,00,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா, அந்த டைம் நம்ம குடுக்கணும். ஓகே. அதுக்காக தான் சொல்றேன். மே மாசத்துல நீங்க என்ன பண்ணலாம்? சூப்பரா நீங்களே யார் உதவியும் இல்லாம ட்ரேட் பண்ணலாம். அந்த அளவுக்கு நான் வந்து ட்ரேடிங் வந்து பண்ணிக் குடுப்பேன். ஓகேவா? இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் பேட்ச் ஓகே. நான் ஜனவரி 5ஆம் தேதி ஆரம்பிக்கிறேன் இல்லையா? அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச்க்கு மட்டும் ரூ. 10,000 ஃபீஸ ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஆனா, ஃபர்ஸ்ட் பேட்ச்சோட இன்ட்ரோடக்ஷன் காஸ்ட்ன்றதால நான் என்ன பண்றேன்னா, உங்களுக்கு வெறும் ரூ. 7,000க்கு நான் உங்களுக்கு குடுக்குறேன். இந்த ஒரு கிளாஸ் வந்து ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்கிறேன். நீங்க என்ன பண்ணலாம்? ரூ. 3000 டிஸ்கவுண்ட் நீங்க பார்த்தா, அந்த ரூ. 3000 நீங்க என்ன பண்ணலாம்? ஒரு 2 மாசத்துக்கு கோ சார்ட்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்க வந்து வாங்கிக்க முடியும். ஓகேவா? இந்த டிஸ்கவுண்ட்ட பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் கண்டிப்பா கேரண்டி தரேன். உங்களோட லாஸ எல்லாமே ரிகவரி பண்ணலாம். ஓகேவா? ஆனா நான் சொல்றது நீங்க வந்து கிளாஸ் சொல்லிக் குடுக்குறத நீங்க ஃபாலோ பண்ணணும். மெயினா உங்க மைண்ட வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஓகேவா? அதையும் நான் கத்துக் குடுப்பேன். எப்படி நம்ம மைண்ட் கண்ட்ரோலா வச்சுக்கிறது. நான் எப்படி மைண்ட் கண்ட்ரோலா வச்சுட்டு இருக்கேன். நம்ம என்னலாம் பண்ணணும் ட்ரேடிங்ல. ஆஃப்டர் ட்ரேட், பிஃபோர் ட்ரேட் என்ன பண்ணணும்னு ஃபுல்லா சொல்லிக் குடுத்துருவேன். நீங்க அத ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா, உங்க லாஸ் ரிகவரி ஆகுறத நீங்களே வந்து கண்கூடா பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்களே என்ன பண்ணணும், ஸ்டூடண்ட்ஸ் நெறைய ஜாயின் பண்ணி வைப்பீங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஜனவரி 5த் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. வேணுன்றவங்க இந்த டிஸ்ப்ளே தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வந்து உங்ககிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்பேன். அது கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் வந்து கிளாஸே ஜாயின் பண்ணுவேன். காரணம் என்னன்னா, நீங்க வந்து எவ்வளோ லாஸ் பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். 2வது எவ்வளோ கேபிட்டல் இப்போதைக்கு வச்சுட்டு இருக்கீங்க. ஏன்னா, இப்ப நான் வந்து கிளாஸ் ஃபீஸ் வந்து ரூ. 7,000 சொல்றேன். நீங்க வந்து வெறும் ரூ. 50,000 வச்சுட்டீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு 60,000 65,000 வச்சிருந்தா தான், ஃபீஸு, டூல்ஸ்ன்னு சொல்லி ஒரு 15,000 போச்சுன்னா கூட, மீதி இருக்கிற ரூ. 50,000 வச்சுனால வந்து ட்ரெய்னிங் வந்து பிராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ நீங்க வந்து அத ஃபோக்கஸ் பண்ணணும். 2வது நான் வந்து லேர்னிங் மட்டும் பண்ணிக்கிறேன் ப்ரோ. பிராக்டிஸ் அண்ட் லைவ் மார்க்கெட் வேணாம்னா, அத அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா, காசு தான் முக்கியம்னா, வெறும் கிளாஸ் மட்டும் எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா எனக்கு வந்து அப்படி முக்கியம் கிடையாது. கிளாஸையும் எடுக்கணும். அதே சமயம் என்கிட்ட கத்துக்கிறவங்க அவங்களா ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு நோக்கத்துக்காக தான் என்ன பண்றேன். நான் வந்து இப்ப வேலை மெனக்கெட்டு இவ்வளோ டைம் வந்து பாருங்க. இப்ப வந்து நைட் வந்து 1:30 மணி ஆகுது. இந்த டைம்ல வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு குடுத்துட்டு இருக்கேன். காரணம் என்ன? இது வந்து மக்களுக்கு குடுக்கணும். ரொம்ப சூப்பரான ஒரு டூலு. நம்ம மட்டும் தெரிஞ்சு நம்ம மட்டும் பயன் பண்ணக்கூடாது. எல்லாமே பயன்படணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு குடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து YouTubeலயும் சில வீடியோஸ் வந்து இத பத்தி நான் அப்டேட் பண்றேன். ஓகேவா? இந்த செட்டிங்ஸ்லாம் எப்படி பண்ணணும்? இந்த ஆட்டோ சார்ட் நம்ம வர சார்ட்க்கு வந்து எப்படி வர வைக்கணும்? எல்லாமே வந்து வீடியோ ஒன் பை ஒன்னா போஸ்ட் பண்றேன். ஓகேவா? இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க வந்து வேலைக்கு போயிட்டே ட்ரேட் பண்றீங்க. என்னால வேலையில வந்து நான் வந்து சார்ட்ட பார்க்க முடியாதுன்னா, ப்ளீஸ் நீங்க வந்து சொல்லிடுங்க என்கிட்ட முன்னாடியே கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க. நான் வந்து உங்க கிளாஸ் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேவா? ஏன்னா, நீங்க வந்து காசு கட்டி படிச்சுட்டு, அந்த லைவ் மார்க்கெட் ட்ரெய்னிங் குடுக்குறோம் இல்லையா? அந்த மொத 2 வாரம். அந்த 2 வாரத்த நீங்க வந்து யூஸ் பண்ண முடியல அப்டின்னா, அது வந்து உங்களோட மணி வந்து வேஸ்ட் ஆன மாரி தான். ஏன்னா, நம்ம கத்துக்கலாம். அந்த லைவ் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எப்படி டிசிஷன் எடுக்கணும்ன்றத நம்ம என்ன பண்ணியாகணும். ஒருத்தர் அத ஆல்ரெடி ட்ரேட் பண்றவங்கள பார்த்துட்டு தான் நம்ம வந்து அத கத்துக்க முடியும். ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணேன் இந்த வாட்டி பிராக்டிகல் கிளாஸ் கண்டிப்பா இருக்கும். நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணியே ஆகணும். அப்படி முடியுன்றவங்க மட்டும் என்ன பண்ணுங்க, மெசேஜ் பண்ணி கேளுங்க. நான் வந்து கண்டிப்பா கைட் பண்றேன். கொஞ்சம் கொஞ்சமா நீங்களும் என்ன பண்ணலாம், லாஸ் ரெக்கவர்லாம் மினிமம் 50,000 வந்து நீங்க ட்ரேடிங்காக ரெடி பண்ற மாரி பார்த்துக்கோங்க. ஏன்னா, மாசம் என்ன பண்ண மாட்டேன், உங்கள லைவ் மார்க்கெட்ல ட்ரேடிங் பண்ண விட மாட்டேன். பேப்பர் ட்ரேட் தான் பண்ண விட அத முடிச்சுட்டு பிப்ரவரி மாசத்துல நீங்க என்ன பண்ணலாம், இப்போ ஒரு ரூ. 50,000 இருக்குன்னா, ஒரு ரூ. 20,000 இல்ல ரூ. 25,000 நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. மார்ச் மாசம் ஒரு 30,000 40,000 எல்லாம் ஃபுல் அமௌண்ட் கூட நீங்க என்ன பண்ணலாம், மார்ச் மாசத்துல நீங்க போட்டு நீங்க ட்ரேட் பண்ணலாம். நான் உங்களுக்கு இந்த கைடன்ஸ் வந்து குடுத்துக்கிட்டே இருப்பேன். எப்படி கைடன்ஸ்னா, நீங்க வந்து ட்ரேட் வந்து நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ட்ரேட ஃபைண்ட் அவுட் பண்ணி, ப்ரோ இப்ப நான் வந்து இங்க வந்து நமக்கு மார்க்கெட் வந்து டவுன் குடுத்துருக்கு ப்ரோ. அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நான் என்ன பண்ணுவேன், ஓகே நீங்க கரெக்ட்டா கண்டுபிடிச்சீங்கன்னா கரெக்ட்னா கரெக்ட்டா சொல்லிடுவேன். தப்புனா நீங்க ஏன் ப்ரோ நீங்க தப்பு பண்ணியிருக்கீங்க? தப்பு பண்ணியிருக்கீங்க செக் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். கண்டுபிடிக்க முடிஞ்சா ஓகே சூப்பர். கண்டுபிடிக்க முடியல அப்ப மட்டும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இந்த மாரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே வந்து உங்க மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். நீங்க ஆட்டோமேட்டிக்கா அதுக்கப்புறம் என்னோட சப்போர்ட்டே இல்லாம நீங்க என்ன பண்ணலாம், தனியா ட்ரேட் பண்ணலாம். நீங்க வந்து ஒருத்தர்ட்ட சர்வீஸ் வாங்குறீங்க, நான் வந்து கால்ஸ் வாங்குறேன் அப்படின்னா, அது என்னைக்குமே வந்து நிரந்தரம் கிடையாது. ஓகேவா? இன்னைக்கு வந்து இருக்கிறவங்க நாளைக்கு இல்லாம போயிடும். ஆனா உங்களோட ஓன் நாலேட்ஜ் என்னைக்குமே வந்து உங்கள காப்பாத்தும். அதுதான் வந்து நான் பிலீவ் பண்றேன். ஸோ நாலேட்ஜ கெயின் பண்ணுங்க. கிளாஸ் வந்து கத்துக்கோங்க. ஜான் 5த் யாரும் மறக்காதீங்க. ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இன்னைக்கு வந்து 3ஆம் தேதி, நாளைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்கு. ஸோ சீக்கிரமா கான்டாக்ட் பண்ணுங்க. 5ஆம் தேதி தாண்டிச்சுன்னா, பேட்ச் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, செகண்ட் பேட்ச் தான் உங்களுக்கு போட முடியும். அப்போ ஃபீஸ் 10,000 மாறிடும் ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. நம்ம வீடியோ வந்து கிளிக் பண்ணிப்போம் இதோட.